இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன ஆசை இருக்கும். அதாவது கடலை பார்க்கறது, பனிப்பொழிவை பார்க்கறது, பாலைவனத்தை பார்க்கறது இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, நம்ம இந்த பாலைவனத்தை எடுத்துக்கலாம். நீங்க ஒரு பெரிய பாலைவனத்தில் நட்டுருக்கீங்க, ஒரு சின்னதாக குழி தோன்றீங்க, அது ஃபுல்லா வெறும் தங்கமா இருக்கு. அப்ப எப்படி இருக்கும்? ஏன் ப்ரோ அப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் டவுட் தான். சரி, ஒருவேளை அந்த இடத்துல நெருப்பு இருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஏன் ப்ரோ பாலைவனத்துல எப்படி நெருப்பு வரும்னு கேட்டா வரும். அதாவது ஒரு இடத்துல வந்திருக்கு, அது இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 50 வருஷமா அந்த நெருப்பு அணையவே இல்லைன்னு சொல்றாங்க. அது எப்படி ப்ரோ சம்மந்தமே இல்லாம பாலைவனத்துக்கு நடுவில் நெருப்பு வருது? ஏதாவது எரிமலை குழம்பா அந்த மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவும் இல்லை. அதாவது ஒரு சாதாரண ஒரு ஆக்சிடென்ட்ல ஏற்பட்ட அந்த நெருப்பு கிட்டத்தட்ட 50 வருஷமா அணையாம இருக்கு. டர்க்மெனிஸ்டன்ங்கிற ஒரு ஊர்ல சிட்டில இருந்து ரொம்ப தூரத்துல பாலைவனம் மட்டும்தான் இருக்கும். ஆள் நடமாட்டமே அந்த அளவுக்கு இருக்காது. சரி, இங்க தான் நேச்சுரல் கேஸ் இருக்கா தேடலாம்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் குரூப் 1971 கிளம்புறாங்க. அவங்களும் அங்க நிறைய இடத்த தோண்டி பாக்குறாங்க. ஆனா ஒண்ணுமே கிடைக்கல. அவங்களும் நம்பிக்கை கைவிடாம நிறைய இடத்துல தோண்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு இடத்துல மட்டும் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுது. அவங்க தோண்ட நினைச்ச இடம் வந்து ஒரு பள்ளமா மாறிடுது. மிகப்பெரிய பள்ளம், கிட்டத்தட்ட 70 மீட்டருக்கு அந்த பள்ளம் இருக்கு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 20 அடிக்கு ஆழத்துலயும் வந்துருது. சரி, இவ்வளவு பெரிய விஷயம் ஆயிடுச்சு. இதுல என்னதான் இருக்கு, எந்த அளவுக்கு நேச்சுரல் கேஸ் இருக்குன்னு பார்த்தா அதுல மீத்தேன் தான் இருக்கு. மீத்தேன் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா இருக்கிறதுனால அவங்க ஒரு சின்ன ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. ரொம்பவே போல்டான டிசிஷன் சொல்லலாம். இந்த விஷயம் மக்களுக்கு ரொம்பவே தொந்தரவா இருக்கும். இதை வந்து நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நெருப்பு வச்சிடறாங்க அந்த மீத்தேனுக்கு. ஒரு கொஞ்ச நாள்லயே இந்த நெருப்பு அணைஞ்சிரும்னு அவங்களும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்ச நாள் கொஞ்சம் மாசம் ஆகுது, கொஞ்சம் மாசம் கொஞ்சம் வருஷம் ஆகுது. அது ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல அந்த நெருப்பு அணையாம இருக்கு. இந்த காலகட்டத்திலயும் அதை பாக்குறப்ப ரொம்பவே பயங்கரமா இருக்கும். ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பாலைவனத்துக்கு நடுவுல அந்த மாதிரி வெறும் நெருப்பு குழம்பு மாதிரி நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கிறத பாக்குறப்ப ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும். சயின்டிஸ்ட் கிட்ட அதை பத்தி கேட்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து அந்த நேச்சுரல் கேஸ் வந்து இன்னும் தீர மாட்டேங்குது, அது தீர்றப்பதான் இந்த நெருப்பு அணையும்னு சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கிற மக்கள் வந்து அதை என்ன நம்புறாங்கன்னா, அது ஒரு நரகத்துக்கான வாசல்னு சொல்றாங்க. அதனாலே அந்த இடத்தோட பேரே வந்து டோர் டு ஹெல். அதாவது அவங்க நரகத்தோட கதவையே தெரியாதனமா திறந்து விட்டாங்க அப்படின்னு அந்த மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. சரி, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல இதை விட சூப்பரான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ஸ்டே டியூன்.